என்னுடைய பேர் ரவி, அனாபத்துலேருந்து வரேன். நான் கேள்வி கேட்கணும்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஒரு மனக்கசப்பு உண்டாக்கிச்சு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன். அது நீங்கள் கேள்வியாக எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு, இல்லை வேறு கேள்வி கேட்கறது அனுமதி தந்தாலும் ரைட்டு. இங்கே வரும்பொழுது எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்து குடிக்க தண்ணி கேட்டார். இங்கே கொண்டு கொடுத்த வாலண்டியர் வந்து ஒன்லி வந்து மாற்று மதத்தவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தரோம். வரும்போது எங்கள் வாயிலே வந்து பிஸ்கெட் பாக்கெட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாருக்கும் தான் கிடைச்சிரும் நான் நினச்சிட்டு வந்து உட்காந்தேன். இங்கே ஒரு தாகத்தில் தண்ணி கேட்கும்பொழுது ஒரு வேளை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு முன்னுரிமை இருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதை மீறி தண்ணி தாகன்னு கேட்கும்பொழுது அந்த சமயத்தில் கூட தண்ணி கொடுக்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத சமயத்தில் விருந்தோம்பல்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம். எந்த மதமாக இருந்தாலும் அவருக்கு கேட்டும் தராமல் மறுத்துட்டாரு ஒரு வாலண்டியர். எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. உடனே நான் என்னுடைய தண்ணி தூக்கி கொடுத்தேன். எனக்கு கேள்வியாக மறந்துட்டு இதான் எனக்கு பிரதான கேள்வியாக அப்பப்பட்டது. இது என்னுடைய கேள்வி. இது வந்து இப்போ கேட்டீங்க, கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னதுனால கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி என் மனசில் பட்டது கேட்டே ஆகணுன்றதுனால கேட்டுட்டேன். இதுக்கு நீங்கள் ஒரு தகுந்த விளக்கம் தரணும். என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இந்த பெண்கள் பருதா போடுறதா வேண்டாமான்ற ஒரு இது வந்து நீயா நானா ப்ரோக்ராமில் நடத்த போகிறதா முன்னிட்டு அவங்க விளம்பரப்படுத்தினதை மேற்கோள் காட்டி நீங்கள் உங்கள் சார்பாக அதை தடுத்து நிறுத்தினது உங்களுடைய உரையாடலில் கேட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்க போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பேசுனீங்க. அதுக்கப்புறம் போன வார நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவங்க போடலான்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. போன வாரம் இமயம் டிவியில் பார்க்கும்பொழுது அவங்க போடுறது தப்பு இல்லை, ஏன்னா அந்த காலத்தில் வந்து உங்கள் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் முஸ்லீம் பெண்ணுடைய கன்னங்கள் கருப்பாக இருந்ததுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்கிற பட்சத்தில் அப்போ அந்த காலத்தில் அவங்க போடலைன்றது தெரியுது. ஸோ போட தேவையில்லை. ஏன்னாக்கா போட்டாக்க நிறைய தீவிரவாதம் அவங்க தப்பு பண்ணுறாங்க, பாய் ஃப்ரெண்டோட போகிறாங்க, இல்லை மற்ற மதத்துக்காரங்க சாராயம் வைக்கிறவங்க இது மாதிரி தவறு செய்கிறவங்கெல்லாம் வந்து போகிறது வாய்ப்பு இருக்கிறதுனால அது போட வேண்டான்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு, ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறார் சகோதரர். என்ன கருத்தை பதிவு செஞ்சிருக்காருன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து தண்ணி கேட்குறாரு. இங்கே தண்ணி விநியோகம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் நாங்கள் தண்ணி தருவோம், முஸ்லீமுக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்படி நடக்கலாமா? தண்ணி தானே, யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டியதானே, எங்களுக்கு தரணுங்கிறதுக்காக வேண்டி உங்கள் ஆட்களுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு உரிமையோடு ஒரு கேள்வியை பதிவு பண்ணுறார். அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி. அப்படி அவங்க நடந்திருக்கக்கூடாது. தண்ணியிலாம் போட்டு என்ன செய்யக்கூடாது, முஸ்லீமுக்கு தான் தருவேன், முஸ்லீம் இல்லாத தருவேன்லாம் அப்படி நடந்தார்களே. ஆனால் அந்த விநியோகம் பண்ண அந்த அந்த தம்பியுடைய தவறு, அவர் புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறு. அவர் என்ன நினச்சிருப்பாரு, தண்ணி போதாமல் இருக்கும் எதை நினச்சிருப்பாரு. ஆனால் தண்ணிலாம் அப்படி பார்க்கக்கூடாது. தாகத்துக்கு தண்ணி கேட்கும் பொழுது இதில் போய்கிட்டு முஸ்லீமுக்கு தருவேன், முஸ்லீம் அல்லான்னு தருவேன்னு சொன்னாரே. ஆனால் அது கண்டிக்கத்தக்க ஒரு போக்கு. நாங்கள் எங்கள் செயலுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், இனிமேல் இப்படி நடக்க மாட்டார்கள், நடக்கக்கூடாது. அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், பெண்கள் வந்து முகத்தை மறைத்தல் சம்பந்தமாக விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வர்றதாக விளம்பரம் பண்ணாங்க. நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்திவிட்டீங்க. அதுக்கப்புறமேலே நீங்களே ஒரு நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் முகத்தை மறைக்க தேவையில்லைன்னு பேசுனீங்க. ரெண்டு முரண்பாடாக இருக்கிறது, அது என்ன அப்படின்னு கேட்குறார். நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்த இப்போ வரைக்கும் நம்முடைய நிலை என்னன்னு கேட்டால், பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, அது இஸ்லாம் அல்ல. விளங்காத முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் அந்த மாதிரி முகத்தை மறைத்து கொண்டு யார் என்று அவங்களுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர்கள் நடமாடுகிறார்கள். இது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, இது நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளது கிடையாது. நபிகள் நாயகம் வந்து முகத்தை மறைத்து கொள்ளுங்கள் என்று எங்கேயுமே சொன்னது இல்லை. ஆனால் முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள், முகம் தெரியட்டும், கை தெரியட்டும், மற்ற பகுதிகள் இடுப்பு இதெல்லாம் தெரிகிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் சரியில்லை. அது வந்து ஆண்களை வந்து ஒரு தவறாக தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்று தான் நம்ம அப்பவும் சொல்கிறோம், இப்பவும் சொல்கிறோம். ஆனால் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து என்னத்தை தடுத்து நிறுத்தணும் என்று கேட்டால், அவங்க ஒரு மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி அந்த நிகழ்ச்சியை ட்ரெய்லர் ஒளிபரப்புனாங்க. ஒரு புர்கா சம்பந்தமாக, பர்தா சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், அது சம்பந்தமான ஒரு அறிஞர்களை அழைத்து அவங்க விவாதம் செய்து அது சரியா தவறான்னு பேசுகிற நிகழ்ச்சி நடத்தி இருந்தால் அது கரெக்டு, அப்படி செய்யலாம்.
ஓட்டெடுப்பு நடத்துகிற மாதிரி ஒரு மத விஷயத்தில் போய் ஓட்டெடுப்பு நடத்துகிற மாதிரி நிகழ்ச்சி நடத்துவது என்பது ஒரு விஷமத்தனமானது என்று எங்களுக்கு பட்டுச்சு. நாங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஒளிபரப்புறீங்க, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முகத்தை மறைக்கிறதல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா, அதாவது முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கிறதுக்கு பேர் தான் புர்கா. இது சம்பந்தமாக உங்களுடைய விஜய் டிவியுடைய நிர்வாகிகளுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் வருகிறோம். எங்களை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன கேள்வி வேண்டாலும் கேளுங்கள், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நீங்களும் எதிர்வாதம் பண்ணுங்க, அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வாதம் பண்ணக்கூடியல அழைச்சிட்டு வாங்க. அப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தணுமே தவிர இஸ்லாம்டா என்னன்னு தெரியாத போற வார ஆட்கள்லாம் கூட்டி கொண்டே வைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் சார்பாக அவங்கள பேச விட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மதத்தின் இந்து மதத்தின் சார்பாக பேசுறதா இருந்தால் இந்து மதத்தை அறிஞர்களை கூட்டிகிட்டு வந்து பேசணும். இந்து மதம்ன்ற பேரில் நெத்தியில் போட்டு வச்சுக்கிறாங்கிறக்கான்னு கூட்டிகிட்டு வந்து நீ இதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால் என்ன உளறிட்டு போயிடுவான். அப்போ அது மதத்தை பாதிக்கும். அப்போ மதத்தின் சார்பாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் மத அறிஞர்களை நீங்கள் விட்டுவிட்டு பொதுமக்களை வைத்து நீங்கள் செஞ்சீர்களேயானால் அது நியாயமற்ற விவாதம். எங்களோடு நீங்கள் விவாதம் செய்ய நீங்கள் ரெடின்னா நாங்கள் வர்றோம் அப்படின்னு கடிதம் கொடுத்தோம். அவங்க அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் அப்பவும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, முகத்தை மறைக்கிற டாபிக் கிடையாது. பர்தாங்கிறது வந்து இந்த முஸ்லீம் வந்து ஒரு குறிப்பிட்ட உடை அணிகிறாங்க இல்லையா, அது தவறு என்கிற அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து ரெடி பண்ணி இருந்தாங்க. அது தவறுன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், என்ன தவறுன்னு சொன்னீங்களா, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம், அந்த ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இப்படின்னு நாங்கள் அழைத்த பிறகு அவங்க அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வரல. நாங்கள் உங்களுக்கு கேசட் தர்றோம், நீங்கள் அதை பார்த்து விட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் உங்கள் கேசட் அனுப்பவும் இல்லை, தரவும் இல்லை, இந்த விவாதம் செய்ய அழைத்த அழைப்புக்கு பதிலும் தரல. இதான் நடந்த விஷயம். முகத்தை மறைக்கிறது இஸ்லாத்தில் கிடையாதுங்கிறது தான் அப்பவும் இப்பவும் எப்போவுமே நம்முடைய கொள்கை, இஸ்லாத்தின் கொள்கை அதுதான்.